மாதா பிதா குரு தெய்வம் இவர்களின் பொற்பாதங்களை வணங்கி எனது குருநாதர்கள் மகேசையர் மற்றும் கணியர் ஏ.என். ராஜசேகரன் அவர்களின் ஆசீர்வாதத்துடன் மேசராசிக்கான 2026 புது வருட பலன்கள். பெரிய மாற்றம் ஏதாவது என்னோட வாழ்க்கையில் நடந்துடாதா, என்னோட வாழ்க்கை இப்படியே போயிடுமா அப்படின்னு மனசளவில் எண்ணிக்கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும் காலமாக உள்ளது. மனசில் இருந்த கவலைகள்லாம் நீங்கும், மன நிம்மதி அடையும். அதனால் உங்களுக்கு இந்த காலம் ஒரு வசந்த காலம்னே சொல்லலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும். திருமண வயசில் இருக்கக்கூடிய ஆண் பெண் நபர்களுக்கு திருமணம் நடைபெறும் காலமாக இந்த காலம் இருக்கும். வீட்டில் வளைகாப்பு, காது குத்து போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். புதிய வரவுகளும் உண்டு. ஒரு சிலருக்கு வீடு கட்டி குடிபோகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். கிரகப்பிரவேசம் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். கண்டிப்பாக இந்த வருஷம் பார்த்திங்கன்னா இடமாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு இடமாற்றம் உண்டு. வருடத்தினுடைய முதல் பகுதியில், அதாவது மே மாத இறுதிக்குள்ளார வேலை செய்யக்கூடிய இடத்துல மட்டும் கொஞ்சம் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருக்கும். அதனால் நான் வேலை செய்கிறதுக்குரிய எனக்கு கிரேடு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் உங்களுடைய மனசில் மன வருத்தம் அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வீட்டிலையும் உங்களுக்கு சில பிரச்சனைகள் எல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் குடும்பத்திலும் சரி, வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, எனக்கு மனசு நிம்மதியே இல்லையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆண்டு கண்டிப்பாக மாற்றங்கள் ஏற்படும். சரிங்களா? அதனால் சில பேர் பார்த்திங்கன்னா, நான் இந்த பிரச்சனைலாம் இருக்குது, நான் வேலையை விட்டுட்டு போயிடுறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட உங்களுக்கு ஏற்படும். அதெல்லாம் எதுவும் செஞ்சிட வேண்டாம். ஏன்னா பிற்காலத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதுபோக வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மற்றும் வயதில் மூத்த பெண்களுக்கு ஆல்ரெடி இருந்த உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு இறுதிக்குள்ளார நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது இருதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த ஆண்டு உங்களுக்கு நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மனசில் ஏதோ பயம் இருக்கும். பட் ஆனால் அது அப்பப்போ பார்த்திங்கன்னா விகாரமான எண்ணங்கள் கூட போகும். அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிக்காதீங்க. அதை உங்களோட வேலையில் மட்டும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் அதை மட்டும் நாட்டத்தை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம்தான். சரிங்களா? ஆனால் முக்கியமாக சூதாட்டம், ஷேர் மார்க்கெட்டு போன்ற துறைகளில் முதலீடு செய்வதை மிக மிக கவனமாக ஆய்வு செஞ்சு அதுக்கப்புறம் உங்களுடைய முதலீடை நீங்கள் செய்யுங்க. சரிங்களா? தேவையில்லாமல் பணத்தை போட்டுட்டு காசை கரியாக்கிறாதீங்க. கவனம் தேவை. அதுபோக அரசு சார்ந்த துறைகளில் மற்றும் பத்திரப்பதிவு துறை சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். இந்த பட்டா பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு வரக்கூடிய காலமாக இந்த ஆண்டு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா ஐடி மற்றும் தகவல் தொடர்பு போன்ற துறைகளில் தன்னுடைய தனித்தன்மையை காட்டக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும். அதனால் வெற்றி உங்களுக்கு. இந்த காலத்தில் கணவன் மனைவி இடையே பார்த்திங்கன்னா சிறு சிறு பிரச்சனைகள் வரும். அதை பெரிய அளவில் நீங்கள் எடுத்துக்கொண்டு போக வேண்டாம். சில பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சுன்னா சமாதானம் செய்வதற்கு முயற்சி செய்யுங்க. முக்கியமாக தகவல் தொடர்பு மூலியமாக உங்களுடைய சமாதான மந்திரங்கள், உங்களுக்குன்னு சில மந்திரங்கள் இருக்கும், அந்த மந்திரங்களை கூறுங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன இதனால் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய புரிதல்களை அவங்களுக்கு புரிய வைங்க. கண்டிப்பாக சால்வ் ஆகும் பிரச்சனைகள். அதுபோக பெண்களுக்கு பார்த்தோம்னா சுயதொழில் வாய்ப்புகள் ஏற்படும். தாய் மகனுடைய உறவுகள் இந்த காலகட்டங்களில் மேம்படும். ரிஷப ராசிகளுக்கான 2026 புது வருட பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் மாறினால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க உங்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் நினைத்தது எல்லாம் நடைபெறக்கூடிய காலமாக உள்ளது. பிரிந்திருப்பவர்கள் இணையக்கூடிய காலமாகவும் உள்ளது. தாய் தந்தையரோடு பேசாமல் இருப்பவர்கள் பேசக்கூடிய சூழல்கள் ஏற்படும். கணவன் மனைவி இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு பிரிந்தவர்கள் இணையக்கூடிய காலகட்டமாக இந்த ஆண்டு உள்ளது. குடும்பத்தில் புதிய உறுப்பினர்கள் இணையக்கூடிய காலமாக உள்ளது. அதாவது திருமண வயதில் உள்ள ஆண் பெண் ராசிக்காரர்களுக்கு திருமணத்தில் ஏற்படக்கூடிய உறவுனால வாழ்க்கை துணையினராக புதிய உறுப்பினர்களை இணைக்க போகக்கூடிய காலம் இது.
அது மட்டுமல்லாது குழந்தை பேர் எதிர்பார்த்தவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். டெஸ்டி பேபி ட்ரை பண்ணுறவங்களுக்கு குழந்தை பேருக்கு வாய்ப்பு உண்டு. ஒரு சிலருக்கு பார்த்தோன்னா காதல் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதில் காதல் செய்து கொண்டிருக்கும் நபர்களுக்கு வீட்டில் சம்மதத்துடன் காதல் வித் அரேஞ்ச்டு மேரேஜ் நடக்கிறதுக்கு ஏற்பாடுகள் நடைபெறும். இடமாற்றம் எதிர்பார்த்தவர்களுக்கு அதாவது வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீட்டுக்கு செல்லக்கூடிய காலகட்டம் இந்த ஆண்டு உங்களுக்கு உள்ளது. வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். படிக்கவோ அல்லது வேலை செய்கிறதுக்கோ போகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். வெளிநாட்டில் தங்கியதுக்கும் ரிசர்வ் அங்கேயே சிட்டிசன்ஷிப் வாங்கணும் அப்படின்ட்டு நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மார்ச் மாதத்திற்கு பின்னர் பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய காலமாக இருப்பதால் அதுவரை கொஞ்சம் மௌனம் காக்கணும். பணம் சார்ந்த விஷயத்தாலும் சரி, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையாலும் சரி, மருந்தாக மௌனம் ஒன்றே இருக்கும். சரிங்களா? அடுத்து வர காலத்தில் உங்களுக்கு இந்த மௌனம் கரெக்டான ரிசல்ட்டை கொடுக்கும். வீட்டில் உடல்நிலை சரியில்லாத அல்லது சில வியாதிகளுக்கு மருந்து எடுத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு ஜூன் மாதத்திற்கு பின்னர் அந்த மருந்தினுடைய தன்மை அவங்களது உடலுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு நலம் சேர்க்கும். விற்பனை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய நிலத்தினுடைய டாக்குமெண்ட் பிரச்சனை எல்லாமே இந்த ஆண்டு தீர்ந்து விற்பனையாகக்கூடிய காலமாக இந்த ஆண்டு இருக்கும். பேச்சுத்துறையில் இருப்பவர்கள் கொஞ்சம் தன்னுடைய நற்பெயர்களை கெடுத்து கொள்ளாத அளவு எந்த ஒரு விஷயத்தையும் தரவு இல்லாமல் விமர்சிக்க வேண்டாம். நன்கு யோசித்து பேசினீங்கன்னா இந்த ஆண்டை வெற்றி கொள்ள உங்களால் யாராலும் வெற்றிக்கொள்ள முடியாது. புதிய தொழில் செய்யும் வாய்ப்பு ஜூன் மாதத்துக்கு பின்னர் ஏற்படும். சுய தொழில் செய்பவர்களுக்கு சிறு பிரச்சனைகள் அவ்வப்போது ஜூன் மாதத்திற்கு முன் வந்தாலும் அதற்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சுகமமாக போகும். கடன் வாங்கி இருந்தாலும் ஓரளவு அதனை கட்டி வெளியேறக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். எதிர்பாராத விதமாக நண்பர்கள் மூலமாக தனலாபம் ஏற்படும். கூட்டு தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ரியல் எஸ்டேட்டு, கமிஷன், மண்டி போன்ற தொழில்கள் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். இரண்டாவதாக தொழில் செய்யணும், அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லைனா புதிய தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்றது கொஞ்சம் கவனத்தோட அமௌண்ட்டை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஜூன் மாதத்துக்கு பிறகு வேலையில் கொஞ்சம் பழு இருக்கும். வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயங்களில் சில பேருக்கு கோர்ட்டு கேஸ் முன்னோட போகக்கூடிய அளவுகள் வாய்ப்புகள் ஏற்படும். கவனமாக இருக்கணும். சில பேரோட வண்டி வாகனங்கள் திருடு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மாணவர்கள் தங்களுடைய கல்வியின் பாதையில் நன்கு உணர்ந்து செயல்பட்டு வெற்றிக்கணையை தட்டி சென்று தங்களுக்கு விரும்பிய உயர் கல்வியை அடையக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. மேலே சொல்ல சில பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த இதுக்கு நீங்கள் பாலகிருஷ்ணர், அதாவது திருட்டு வெண்ணியை கையில் வைத்திருக்கக்கூடிய கிருஷ்ணரை நீங்கள் வழிபாடு செய்வது நன்மையை தரும். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் டு ஆல். மிதுன ராசிக்கான 2026 புது வருட பலன்கள். நான் நினைத்ததை எப்போதுதான் நிறைவேறும். நான் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறுமா பெறாதா என்ற எண்ணத்தில் இருந்து கொண்டிருக்கும் உங்களுக்கு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வந்ததற்கு காரணம் ஜென்மத்தில் குரு இருக்கும்போது ராமர் வனவாசம் செய்தார். அதுபோலவே எந்த ஒரு செயலிலும் தங்களுக்கு பிடிப்பில்லாதது போல இருக்கும். ஆனால் இனி வரும் காலம் நன்மையாகவே இருக்க போகிறது. குடும்பத்திலையும் சரி, வெளி வட்டாரத்திலையும் சரி, நெருங்கி பழகின சிலர் தங்களை உதாசீனப்படுத்தி விலகி சென்றிருப்பாங்க. அந்த நபர்கள் தங்களின் உண்மையான மனதை புரிந்து தங்களுடைய சூழ்நிலையை உணர்ந்து தங்களுடன் மீண்டும் வந்து சேரும் காலம் மிக விரைவில் உள்ளது. குடும்பத்திற்கு தேவையான அளவு பொருளாதாரத்தை குறைய விடாமல் தக்க வைத்து கொண்டிருந்த உங்களுக்கு தற்பொழுது பொருளாதாரமும் கூடக்கூடிய காலமாக உள்ளது. ஒரு சிலருக்கு மனைவியின் மூலமாக நினைத்து பார்க்க முடியாத சூழ்நிலைகள் மாறும். மனைவியின் மூலமாக தனவருவாய் கிடைக்கக்கூடிய காலமாக உள்ளது. அவங்க வேலை செய்யும் இடத்துல அவங்களுடைய உழைப்பை பார்த்து உயர் பதவிகள் கொடுக்கக்கூடிய காலமாக இந்த ஆண்டு உள்ளது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் மூலமாக பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய காலமாகவும் இந்த ஆண்டு உள்ளது. திருமணம் ஆகாத ஆண் பெண் மிதுன ராசி நேயர்களுக்கு திருமணமாகும் காலமாக இந்த ஆண்டு உள்ளது. ஒரு சிலருக்கு வேலை செய்யும் இடத்தில் பெண்களுடன் நட்பு ஏற்பட்டு அது காதலாக மாற வாய்ப்பு ஏற்படும். பிற்காலத்தில் அவர்களையே திருமணம் செய்வதற்கு வாய்ப்பும் ஏற்படும். குழந்தை பேறு எதிர்பார்த்தவர்களுக்கு குழந்தை பேறு கிடைக்கும். தங்களுடைய தனித்தன்மைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. சில சமயங்களில் தாங்கள் எடுக்கும் முடிவு காலதாமதமாக கூட இருந்தாலும் அது தங்களுக்கு சாதகமாகவே அமையும். புதிய வேலைவாய்ப்புகள் ஏற்படும். ஒரு சிலருக்கு வேலையில் ஏற்பட்ட சில பிரச்சனை காரணமாக வேலையை விட்டு வெளியேற சொல்லுவாங்க. ஒரு சிலர் தானாகவே வேலையை விட்டு வெளியேறுவாங்க.
ஆனால் கவலைப்பட வேண்டாம். பிற்காலங்களில் பதவி உயர்வுடன் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். கூட்டு தொழில் செய்தால் கூட்டாளிகளால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரிவினை ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. புதிய வீடு வாங்கி கிரகப்பிரவேசம் செய்வதற்கும் வாய்ப்புகள் தேடி வரும். கோர்ட்டு கேஸுகளில் வெற்றி கிடைக்கும். அதனால் உங்களுடைய பகைவர்கள் உங்களை பார்த்தாவே கொஞ்சம் ஒதுங்கி செல்லக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உள்ளது. கடன், நஷ்டம், சங்கடம், தவிர்ப்பு போன்றவைகளில் இருந்து விடுபட தங்களுக்கு ஒரு நல்ல நண்பர்கள் வழிகாட்டியாக கிடைப்பார்கள். அவருடைய அரவணைப்பு உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இந்த ஆண்டு. தங்களுடைய உடலில் கொஞ்சம் அக்கறை தேவை. காரணம், நீரினால் தங்களுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் எங்கே போனாலும் குளிர்ச்சியான பொருட்களை கொஞ்சம் தவிர்க்கணும். அது உங்களுடைய உடல் நலத்தை கேடிலிருந்து காப்பாற்றும். பெண்களுக்கு என்று பார்க்கும் பொழுது வீட்டில் பொருளாதாரம் கூடும் காலம் என்பதனால தங்களுக்கு தேவையான நகைகள் மற்றும் சேமிப்புகள் அதிகமாகும். நிலம் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்கி குவிக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். மாணவர்களுக்குன்னு பார்க்கும்போது ஏற்கனவே நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் தேவையில்லாத சேர்க்கை ஒன்று ஏற்படும். அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துருந்தீங்கன்னா இனி வருங்காலங்களில் உங்களுடைய சரியான வழியை தேர்ந்தெடுத்து நீங்கள் பயணம் செய்யலாம். தங்களுக்கு இந்த ஆண்டு ஏதேனும் சிரமங்கள் ஏற்பட்டால் சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளுக்கு சென்று வருவது தங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க உதவும். எனவே மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். தேங்க்யூ டு ஆல்.